கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியமாய் கருதுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யாத்திராகமம் 23:25. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். சொல்ல, அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். தலையில கையை வச்சு சொல்லுங்க, என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். அப்பம் அப்படின்னாச்சுன்னா ஆகாரம், தண்ணீர் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சாவ போறவனுக்கு தண்ணி கொடுத்தா அவன் பிழைச்சுக்குவான்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்தா கூட அவன் முகத்துல தண்ணியை தெளிப்பாங்க. அவனுடைய வாயில கொஞ்சம் தண்ணியை ஊற்றினா டக்குன்னு அவனுடைய மயக்கம் தெளிஞ்சு உடம்புக்குள்ளால ஒரு உயிர் புத்துயிர் பெறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்னைக்கு உனக்கு அப்பத்திற்கு தேவையான வருமானத்திற்கு கர்த்தர் வழி திறப்பான். அப்பத்தை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாச்சுன்னா நல்ல திருப்தியாக சாப்பிட்றதுக்கு, திருப்தியாக வேலை செய்து சம்பாதிக்கிறதற்கு அந்த வேலையை ஆசீர்வதிப்பேன். வேலையே கிடைக்கல, 6 மாசமா ட்ரை பண்ணேன் கிடைக்கல, 8 வருஷமா ட்ரை பண்றேன் கிடைக்கல. இன்னைக்கு இந்த வசனத்தின்படி உன்னுடைய வேலைக்கு ஆண்டவர் வழி திறந்து விட்டார். அப்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவர் அப்பம் சாப்பிடுவதற்கு தேவையான வேலைக்கு வழி திறந்துட்டேன்னு சொல்றார். கடந்த நாட்கள்ல ஒருவேளை வேலையை விட்டு வெளியே அனுப்பி ஒரு பெரிய கரியர் கேப் ஆயிடுச்சு. கரியர் கேப் இருந்துச்சுன்னா எனக்கு திருப்பி வேலை கிடைக்காது, இல்லைன்னா பழையபடி சின்ன வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த கரியர் கேப்பை இந்த வசனம் போய் ஃபில் பண்ணி கேப் இல்லாதபடிக்கு நிரப்பி முன்ன நீ வேலை செய்ததை விட நல்ல சம்பளத்தில் உனக்கு ஆண்டவர் ஒரு வேலையை தருவார். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தருவார். தொழிலில் நஷ்டமடைஞ்ச பிள்ளைகளுக்கு தொழிலில் லாபத்தை தருவார். ஊழியத்தில் உடஞ்சி போய் கிடக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியத்தை கட்டி எழுப்புவார். வெளிதேசத்துக்கு போவதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து தருவார். அதற்காக அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் உனக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வசனம் உனக்கு சாதகமாக இருக்கிறபடினாலே இந்த வசனத்தின்படி வெளிதேசத்திற்கான வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார். தண்ணி எதுக்கு அடையாளம் என்னாச்சுன்னா, குற்றுயிராய் கிடக்கிற உனக்கு, அது ஆவிக்குரிய ரீதியாகவோ சரீர பிரகாரமாகவோ வியாதியிலோ கிடக்கிற உனக்கு ஆண்டவர் நல்ல தண்ணீர், நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு மனுஷனுக்கு தாகத்தை தராது, அது அவனுக்கு ஜீவனை கொடுக்கும், ஜீவ நீரூற்று என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய ஜீவ நீரூற்றை உங்க மேல ஊற்றி உங்களை எல்லா மரண கட்டுகளை அவிழ்த்து கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஜூபிட்டர் சேவியர், குளச்சல். எனக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. பலவிதமான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் பலன் கிடைக்கவில்லை. மிகுந்த மனக்கவலையுடன் நாகர்கோயில் ஜப கோபுரத்திற்கு நானும் என்னுடைய மனைவியும் நேரில் வந்து ஜப ஊழியரிடம் ஜபித்து கொண்டோம். ஜப ஊழியர் வேத வசனங்களை சொல்லி ஜபித்தார். அந்த ஜபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்தாள். கர்த்தர் தாமே எங்களுக்கு ஏற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு அருமையான பிள்ளையை கொடுத்து மகிழ்ச்சியாக்கினார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்குரிய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் விரோதமாக இருக்கிற தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன். நீர் இவர்களுக்கு இறங்குகிறபடியினால் இவர்களை நடத்தி நல்ல நீரூற்றண்டையில், நல்ல வேலை ஸ்தலத்தில், நல்ல வியாபாரத்தில், நல்ல ஊழியத்தில் என் பிள்ளைகளை நிலைநிறுத்தி என் பிள்ளைகள் கூடையாய் மிச்சம் எடுக்கட்டும். எல்லா கடன்களை அடைச்ச கர்த்தர் வழிகளை திறப்பீராக. ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கி அதடைக்க இன்னொரு கடனை வாங்கி இப்படி கடனில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாராளமான வருமானத்தை கொடுத்து என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற அளவுக்கு அவளை ஆசீர்வதியும். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு புதிய தொழிலை தொடங்க போகிறேன், இன்னைக்கு ஒரு புதிய வேலையில் சேர போகிறேன், இன்னைக்கு ஒரு புதிய இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறேன், ஒரு புதிய வாய்ப்புக்காக போகிறேன் என்றெல்லாம் யோசிக்கிற பிள்ளைகளுக்கு போகிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் இவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.